welcome to my SA Foundation platform. I am Mrs. Hima Jaikumar. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா number 3, number 12, number 21 and number 30ல பிறந்தவங்களுக்கான that is characters அவங்களோட lucky number எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? So, first of all number 3 அப்படின்னு சொல்லும்போது it is Jupiter. Jupiterனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. So, குரு பகவானோட blessings இந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இருக்கும். ஓகேவா? And second thing அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா they are very intelligent. அதே மாதிரி வில் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கோல் ஓரியன்ட், எப்பவுமே லட்சியமா ஒரு லட்சியத்தை நோக்கி தான் அவங்களோட பயணமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன். அதுமே ரொம்ப அரகண்டாவும். ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பர்சனா இருப்பாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பர்சனாவும் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்க்கு ஈஸியா சொல்யூஷன் இருக்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. ஓகேவா? இன் அடிஷன் டு தட், அது மட்டும் இல்ல, அவங்க அதோட சேர்த்து ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்திலயும் வந்து ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்கப்பட ஒரு பர்சனாகவும் இருக்கலாமா. That is 3, then that is 12, 21 and 30. These are the lucky numbers. In addition to that, அது மட்டும் இல்ல, 9, 18 and at the same time 27. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட லக்கி நம்பர். அவங்களோட அன்லக்கி நம்பர்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 6 அப்படின்னு சொல்லும் போது 15 and 24. So these are the unlucky numbers. ஓகேவா? அவங்களோட லக்கி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is light yellow. ஓகே, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் லைட் எல்லோ இஸ் லக்கி கலர்ஸ். அண்ட் அன்லக்கி கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் பிளாக் அண்ட் ப்ளூ. ஓகே, அதே மாதிரி அவங்களோட லக்கி டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு ஒர்க் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நீங்க பண்றதா இருந்தாலும் ஸோ உங்களோட பெஸ்ட் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் அப்படின்ற டைரக்ஷனை நீங்க சூஸ் பண்ணி அதுல நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் கமெண்ட் மீ. ஓகே, இல்ல வாஸ்து ரிலேட்டடா, உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடா, உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ், உங்களுக்கு பர்சனலா இதெல்லாம் லக்கி நம்பர் அப்படின்னு நீங்க தெரியும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.